ஆவியின் வரங்கள், அறிவை உணர்த்தும் வசனம். மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது. இந்த வாரம் ஆவியின் வரங்களின் அற்புதமான மற்றும் முக்கியமான தலைப்பில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வரங்களை தர்க்க ரீதியாக 3 குழுக்களாக பிரிக்கலாம் என்று நான் விளக்கினேன். ஒவ்வொன்றும் 3 வரங்களை கொண்டுள்ளது. 3 வெளிப்பாட்டின் வரங்கள், 3 வல்லமையின் வரங்கள், 3 குரல் வரங்கள். நேற்று நான் வெளிப்பாட்டின் வரங்களில் முதன்மையான ஞானத்தை போதிக்கும் வசனத்தை பற்றி பேசினேன். இன்று வெளிப்பாட்டு வரங்களில் இரண்டாவதான அறிவை உணர்த்தும் வசனத்தை பற்றி நான் பேசப்போகிறேன். ஞானத்திற்கும் அறிவுக்கும் இடையே நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், ஆனால் அவை வேறுபட்டவை என்றும் நேற்று நான் சுட்டிக்காட்டினேன். அந்த வித்தியாசத்தை எளிய சொற்களில் வரையறுக்க நான் முயற்சித்தேன். நான் இவ்வாறு சொன்னேன்: ஞானம் என்பது வழிகாட்டுதல், அறிவு என்பது தகவல். அறிவு உண்மைகளை தருகிறது. ஞானம் உண்மைகளை பற்றி என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அது ஒரு வார்த்தையாகும். ஞானத்தின் வார்த்தை அல்லது அறிவின் வார்த்தை. தேவனுக்கு எல்லா ஞானமும் எல்லா அறிவும் இருக்கிறது. அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் தனது அனைத்து ஞானத்தையும் அனைத்து அறிவையும் நம்மீது திணிப்பதில்லை. ஏனென்றால் நாம் அழுத்தத்தின் கீழ் சரிந்து விடுவோம். ஆனால் நாம் எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அல்லது வழிகாட்டுதல் தேவைப்படும் நிலையில், மேலும் அது நமக்கு இயற்கையான திறன் அல்லது கல்வி அல்லது உணர்வுகள் மூலம் நமக்கு கிடைக்காமல் இருக்கும்போதும், பின்னர் தேவன் தனது இறையாண்மையில் நமக்கு ஞானத்தின் வார்த்தையை அல்லது அறிவின் வார்த்தையை நமக்கு தருகிறார். அவரது மொத்த ஞானத்திலும் மொத்த அறிவிலும் அது ஒரு சிறிய பகுதியே ஆகும். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்ட அப்போஸ்தலனாகிய பேதுருவின் ஊழியத்தில் அறிவை உணர்த்தும் வசனத்தின் செயல்பாட்டின் ஒரு உதாரணத்தை இப்போது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். அதன் பின்னர் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதிக்கு செல்கிறேன். இது அனனியா சப்பிராளின் கதையாகும். பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் அந்த சூழ்நிலையை எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது எருசலேமில் உள்ள ஆரம்பகால தேவாலயத்தின் வாழ்க்கையின் விளக்கமாகும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே, நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறை இருந்ததில்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமலே உள்ளே வந்தாள். பேதுரு அவனை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசற்படியில் வந்திருக்கிறது. உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதைக் கண்டு அவளை வெளியே கொண்டு போய் அவருடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. தேவன் தனது ஊழியர்களில் ஒருவருக்கு அறிவை கொடுத்தார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அனனியா மற்றும் சப்பீராள் ஆகிய இந்த ஜோடி தேவனை ஏமாற்ற முயன்றனர். பேதுரு அவர்களிடம் சுட்டி காட்டியபடி அவர்கள் மனிதர்களிடம் பொய் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியனிடம் பொய் சொன்னார்கள். இப்பொழுது அவர்களின் குற்றத்தின் சாராம்சம் இதுதான்: விற்ற சொத்தின் மொத்த விலையையும் தேவனுக்கு கொடுப்பதாக கூறிக்கொண்டிருந்தனர். அதே சமயம் அவர்கள் உண்மையில் அதன் ஒரு பகுதியை வைத்திருந்தனர். பேதுரு அவர்கள் முழு விலையையும் வைத்திருக்கும் சுதந்திரம் அவர்களுக்கு இருப்பதாக கூறினார். ஆனால் தேவனை ஏமாற்ற முயற்சிப்பது அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. அவர்கள் கையாள்வது மனிதனை அல்ல, தேவனே என்று பேதுரு மிக தெளிவாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். அதனால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அறிவை உணர்த்தும் வசனத்தால் அவர் தெளிவுபடுத்தினார்.
முதலாவது, அனனியாவுக்கு பின்னர் சப்பிராளுக்கு அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று அவருக்கு தெரியும். அவர்கள் விலையை குறைத்து உண்மையை சொல்லவில்லை. தேவனுடைய நிறை பேரறிவு, அவருடைய முழு அறிவின் இந்த வெளிப்பாட்டின் தாக்கம் அனனியா மற்றும் சப்பிராள் ஆகிய இருவர் மீதும் அவர்களால் உண்மையில் உயிருடன் வாழ முடியாத அளவிற்கு மிகப்பெரிய குற்ற தீர்ப்பை கொண்டு வந்தது. உயிர் அவர்களை விட்டு பிரிந்தன. அறிவை உணர்த்து வசனத்தின் செயல்பாட்டை விளக்குவதற்கு இதை பற்றிய சில விஷயங்களை மட்டும் சுட்டி காட்டுகிறேன். முதலில் பேதுரு தனது அறிவை நேரடியாக பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து பெற்றார். மனித ஆதாரம் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு துப்பறியும் நிறுவனமும் இல்லை. அவர் விசாரணைகளை மேற்கொள்ளவும் இல்லை. அவர் அதை பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து நேரடியாக பெற்றார். இரண்டாவதாக, நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி முடிவுகள் தத்துரூபமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தன. இரண்டு முக்கிய விளைவுகள் இருந்தன. முதலாவதாக, இந்த சூழலில் இந்த வரத்தின் செயல்பாடு தேவாலயத்தை பாசாங்குத்தனத்துடன் ஊடுருவாமல் பாதுகாத்தது. இது தேவாலயத்தை தேவனுக்கு முன்பாக தூய்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் வைத்திருந்தது. இரண்டாவதாக, அது அவிசுவாசிகள் மீது மிகப்பெரிய குற்ற தீர்ப்பை கொண்டு வந்தது. தேவன் உண்மையில் தம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை அது அவருக்கு காட்டியது. உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியும் உள்ளவளாய் என்ற இந்த வார்த்தைகளில் தீர்க்க தரிசனமாக தேவாலயம் வழங்கப்படுகிறது. தேவாலயத்தின் ஒரு அம்சம் இராணுவம் என்பதை நாம் சில சமயங்களில் மறந்து விடுகிறோம் என்று நினைக்கிறேன். தேவனுடைய எதிரிகளுக்கு பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்தும் ஒரு இராணுவமாகும். இந்த இராணுவத்தை பற்றி பயமுறுத்தும் அற்புதமான ஒன்று அதன் கொடிகளாகும். தேவனுடைய எதிரிகளுக்கு தேவாலயத்தை மிக அற்புதமானதாக மாற்றும் சில கொடிகள் பரிசுத்தாவின் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்களாகும். அங்கே பேதுருவின் மூலமாக அறிவை உணர்த்தும் வசனமே தேவாலயத்திற்கு மட்டுமல்ல, சுற்றியுமுள்ள முழு சமூகத்திற்கும் பயத்தை ஏற்படுத்தியது. தேவனின் எதிரிகளை திறம்பட கையாள்வதும் தேவாலயத்தை கொடிகள் கொண்ட ஒரு இராணுவமாக உண்மையில் பெருமிக்கத்தக்கதாய் மாற்றுவதும் பரிசுத்த ஆவியின் வரங்களில் ஒரு செயல்பாடாகும். எனது அனுபவத்தில் அறிவை உணர்த்தும் வசனம் எவ்வாறு செயல்பட்டது என்பதற்கு எனது சொந்த அனுபவத்திலிருந்து சில உதாரணங்களை மட்டும் இப்போது கொடுக்க விரும்புகிறேன். கணிசமான ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணுக்கு அறிமுகமானது எனக்கு நினைவு இருக்கிறது. அவளை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவளுடைய தோற்றத்தில் மிகவும் விசித்திரமான அல்லது குறிப்பிடத்தக்கதாக எதுவும் இல்லை. உண்மையில் அவளுக்கு ஆழமான பிரச்சனைகள் இருந்தன. அவள் ஒரு வகையான மனக்கோளாறு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. பொதுவாக நான் அவளை வாழ்த்தியிருப்பேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்று எனக்கு தெரியும் முன், நான் அவளிடம் இன்னொரு வார்த்தை பேசுவதற்கு முன் என் உதடுகளிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்தன: உன் பிரச்சனை உன் அம்மா தான். நான் பொதுவாக ஒரு நல்ல நடத்தை கொண்ட நபர். அந்த வார்த்தைகளால் நான் ஒரு அந்நியரை வாழ்த்த மாட்டேன். அதற்கு பின்னே நான் வெட்கமாக உணர்ந்தேன். நான் வெளியில் வந்து எனக்கு தெரியாத ஒரு பெண்ணிடம் அப்படி சொன்னது எவ்வளவு தவறானது என்று நான் நினைத்தேன். ஆனால் உண்மையில் அதுவே அவளது முழு விடுதலைக்கும் குணமடைவதற்குமான திறவுகோலாய் இருந்தது. அது தவறான உறவினாலும் அம்மாவிடம் கொண்ட தவறான அணுகுமுறையினாலும் அவருடைய தனிப்பட்ட மற்றும் உணர்ச்சி பிரச்சனைகளுக்கு கதவை திறந்தது என்று பின்னர் தெரிய வந்தது. தேவனின் ஆவியால் நான் என்ன செய்கிறேன் என்று கூட புரியாமல் பிரச்சனையின் மீது கை வைத்தேன். அவளுடைய பிரச்சனையின் தன்மையை அவள் பார்த்தபோது அவள் முழுமையான மறுசீரமைப்புக்கு கொண்டு வந்தது. அடுத்த ஆலோசனைக்கும் ஜெபத்திற்கும் அவள் திறந்த மனதுடையவளாய் இருந்தாள். நான் அதற்கு பிறகு மீண்டும் பலமுறை சந்தித்தேன். அவள் ஒரு முழுமையாக ஆரோக்கியமடைந்த பெண்ணாக இருந்தால். அவரது வாழ்க்கையில் இருந்த மனநோயின் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவருடைய பிரச்சனையின் வேருக்கு செல்ல பரிசுத்த ஆவியானவரின் நோய் கண்டறிதல் தேவைப்பட்டது. சுவிசேஷங்களில் பரிசுத்த ஆவியானவர் தேவனின் விரல் என்று அழைக்கப்படுகிறார். தலைப்புகளில் அதுவும் ஒன்று. தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் விரல்கள் மூலம் அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலமும் ஒரு நபரின் வாழ்க்கை அல்லது பின்னணியின் உண்மையான உதவி வருவதற்கு முன் திறக்கப்பட வேண்டிய முக்கிய பகுதியான ஒரு பகுதியை எவ்வாறு அடைந்து தொடுகிறார் என்பதை நீங்கள் காணலாம். அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலம் நான் எவ்வாறு எனக்கு உதவினேன் என்பதற்கு எனது சொந்த அனுபவத்தில் இன்னும் ஒரு உதாரணத்தை மட்டும் இப்பொழுது தருகிறேன். சமீபத்தில் நான் ஜெருசலேமில் ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருந்தேன். நான் என் போதனையை முடித்திருந்தேன். மக்களுக்கு தனிப்பட்ட சுகத்திற்கான தேவைகள் அல்லது பிற தேவைகள் இருந்தால் அவர்கள் ஜெபத்திற்கு முன் வரலாம் என்று நான் அவர்களுக்கு பரிந்துரைத்தேன். ஆனால் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று நாங்கள் அங்கே நின்று கொண்டிருந்தபோது கர்த்தருக்குள் நான் அறிந்த மதிப்புமிக்க சகோதரி ஒருவர் இதை சொன்னார். வலது கண்ணில் பிரச்சனை உள்ள ஒரு மனிதன் இங்கே இருக்கிறார். இது ஒரு தீராத பிரச்சனை. அதற்கு மருந்து எடுத்து வருகிறார். அவர் வந்து ஜெபம் செய்தால் அவர் குணமடைவார் என்றார். சரி, இடையில் ஒரு விதமான நிறுத்தம் ஏற்பட்டது. வலது கண்ணில் பிரச்சனை உள்ள அந்த நபர் யார்?
அது யார் என்று யோசித்தபடியே நான் சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று நான் எனக்குள் நினைத்து கொண்டேன், அது நானாக இருக்கலாம். நான் நிச்சயமாக என் வலது கண்ணின் மூலையில் ஒரு நாள்பட்ட அழற்சியை கொண்டிருந்தேன். நான் மருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டேன். அது நானாக இருக்க வேண்டும் என்று தான் நம்பினேன். அதனால் அங்கிருந்து அந்த பெண்ணிடமும் மற்ற ஊழியர்களிடமும் நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியுமா, அது நான் தான் என்று நினைக்கிறேன். என் வலது கண்ணில் பிரச்சனை உள்ளவன் நான் தான். மேலும் எனக்காக ஜெபிக்கும்படி அவர்களிடம் கேட்டேன். மிகவும் வியக்கத்தக்க காரியம் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அடுத்த நாள் என் கண் முழுமையாக குணமடைந்தது. எனவே அந்த சகோதரியில் உள்ள அறிவை உணர்த்தும் வசனத்தின் மூலம் தேவன் மீண்டும் பரிசுத்தாவின் விரலால் அடைந்ததை நீங்கள் காணலாம். மேலும் என் பிரச்சனையை எனக்கு காட்டி அதை என் கவனத்துக்கு கொண்டு வந்து நான் குணமடைய வேண்டிய தருணம் அதுதான் என்று எனக்கு சுட்டி காட்டினார். தேவன் நான் பெற விரும்பிய சுகத்தை பெறுவதற்கான விசுவாசத்தை அது உருவாக்கியது. இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் உங்களுடன் மீண்டும் வருவேன். நான் வெளிப்பாட்டு வரத்தின் 3வது வரமான ஆவியை பகுத்தறிதல் அல்லது வேறுபடுத்தல் குறித்து நான் பேசப் போகிறேன். ஆமேன்.